அறிவே மனம். உங்கள் உளவியல் சகோதரி எம்எஸ்கே பிரியா. உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்க ஒரு 6th 7th படிக்கிறாங்களா? காலையில் பல முறை எழுப்புனா மட்டும்தான் அவங்க எழுந்திருக்கிறாங்க. எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஆனால் அவங்களோடதுல இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க. படிக்கிறதுக்கு ஒரு ஆர்வமே வரமாட்டேங்குது. படிக்க சொன்னால் கோவப்படுறாங்க, டென்ஷன் ஆகுறாங்க அப்படின்னு உங்கள் குழந்தைங்க இருக்காங்களா? இது சாதாரணமாக நினச்சிக்காதீங்க. உங்கள் குழந்தைகளுக்கு படிக்கிறதுல எழுதுறதுல பிரச்சனை வந்துச்சுன்னா அவங்களுக்கு பின்னாளில் உளவியல் பாதிப்புகளை உண்டாக்கும். அவங்க செயல் தடைகள் அவங்க அதிகமாக சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. என்னால் படிக்க முடியல, எனக்கு படிக்க தோணலை, நான் கஷ்டப்பட்டு படிக்கிறேன், ஆனால் என்னால் மார்க் எடுக்க முடியல, மற்றவங்களாம் படிக்காமல் இருந்து மார்க் எடுக்கிறாங்க, மற்றவங்களாம் மொபைல் பார்க்குறாங்க, எனக்கு எதுவும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க இப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கிற குழந்தைங்க தான் இப்போ அதிகமாக இருக்காங்க. அப்போது இந்த குழந்தைகளை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுனே தெரியாமல் பின்னாடி சரியாயிரும்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுனா அந்த குழந்தைகளுக்கு அட்வைஸ் கேட்காது. ஏன்னா அட்வைஸ் கொடுத்தோம்னா அந்த குழந்தை அதை எடுத்துக்க தெரியாது, செயல்படுத்த தெரியாது. இதுக்கு தான் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, அந்த குழந்தைக்கு படிக்கக்கூடியதில் என்ன பிரச்சனை இருக்குது, கவனிக்கிறதுல என்ன பிரச்சனை இருக்குது, அதை படித்ததை வெளியில் கொண்டு வர்றதில் ஏன் சிரமம் அப்படின்னு கண்டறிந்து மறுசீரமைக்கும் பொழுது அந்த குழந்தை இயல்பு நிலையில் வெளியில் கொண்டு வர முடியுது. இது விட்டதோட விளைவு தான் இன்றைக்கி 30 வயசு ஆகிறத பார்க்குறோம். படித்து கோல்டு மெடலாக இருக்காங்க, 2 டிகிரி படிச்சிருக்காங்க, வேலைக்கு போக மாட்டேங்கிறாங்க, எந்த செயலும் செய்ய மாட்டேங்கிறாங்க, தனிமையில் இருக்கிறாங்க. எல்லாம் எனக்கு தெரியும், யாரும் எனக்கு அட்வைஸ் பண்ண வேண்டியதில்லை, எனக்கே எல்லாம் செஞ்சுக்கிறேன்னு சொல்லி இப்போ செயலற்ற நிலையில் இருக்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். சிறு வயதில் இருக்கிறப்பவே பிரச்சனைகளை நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்கிறது உங்களுடைய அறிவின்மை. அப்போது பிரச்சனைக்கு தீர்வு முறைன்னு ஒன்று இருக்குது. எதுவுமே பின்னாளில் சரியாகாது. அதற்கான தீர்வு முறைகளை எடுத்தால்தான் அது சரியாகும். இதற்கான உளவியல் வழிகாட்டம் தான் எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனில் எம்எஸ்கே மென்டார்ஷிப் ப்ரோக்ராமில் கொடுத்து கொண்டு வருகிறோம். கற்றல் திறனை மேம்படுத்த, வாழ்க்கையில் வெற்றியடைய. உங்கள் குழந்தைங்க எக்ஸாம் டைமில் பதட்டமாக இருக்கிறாங்களா? ஒரு படபடப்பான நிலையில் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்களா? அதாவது படிக்கிறதுக்கு நிறையா இருக்குது, என்னால் படிக்க முடியலைன்னா அழுகிறாங்களா? இல்லை, எனக்கு எதுவும் படிக்க வேண்டியதில்லை, நான் போய் எக்ஸாம் எழுதிட்டு வந்துடுவேன் அப்படின்ட்டு என்ன மார்க் வரும்னு தெரியாது, நான் இவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணிட்டேன் ஆனால் மார்க் வருமானு தெரியாது, மார்க் வரலன்னு என்னை கேட்கக்கூடாது இப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகிக்கிறாங்களா? இல்லை, நான் இவ்வளோ படித்து என்னால் முடியல, எல்லோரும் மார்க் எடுக்கிறாங்க பாரு, இன்னும் 1 மணி நேரம் தான் இருக்குது, 2 மணி நேரம் தான் இருக்குது, நான் எப்படி தூங்குறது இப்படின்னு சொல்லி அழுகிறாங்களா? இது போன்று எக்ஸாம், அதாவது பரீட்சை நேரங்களில் அதிகமாக பதட்டப்பட்டுட்டு டிப்ரெஷன் ஆகிக்கிறாங்களா? இது ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொல்லிக்கிறாங்களா? அப்போ இது போன்ற பிரச்சனைகள் உங்கள் குழந்தைகளுக்கு இருந்துச்சுன்னா, அது மாணவர்கள் +2 படிக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, குழந்தைகளானாலும் சரி, எக்ஸாம் நேரத்தில் அதீத சந்தோஷத்தில் இருந்தாலும் முறைப்படுத்தணும், பயத்தில் இருந்தாலும் முறைப்படுத்தணும். இல்லைன்னா இந்த தயக்கம், பயம் அப்படிங்கிறது இவங்களோட லைஃப் எண்டு வரைக்குமே வந்துக்கிட்டு இருக்கும். இன்றைக்கும் பார்க்குறோம், 40 வயசில் அந்த எப்படி ஸ்கூலில் ஒரு கல்லூரியில் படிக்கிறப்போ ஒரு பயம் பதட்டம் இருந்ததோ, 40 வயசில் அதே பயம் பதட்டம் இன்னமும் இருக்குதுன்னு சொல்லி என்கிட்ட நிறைய பேர் கன்சல்ட்டிங்க்கு வராங்க. அப்போ சிறு வயதாக இருக்கிறபோதே அவங்களுக்கு பரீட்சை சார்ந்த அதை எதிர்கொள்ளும் திறன் எதில் குறைபாடு இருக்குன்னு சொல்லி அந்த பிரச்சனையிலிருந்து வெளியில் கொண்டு வர்றதுக்கான உளவியல் பகுப்பாய்வு அவர்களுக்கு மென்டார்ஷிப் தேவைப்படுது. இதையெல்லாம் விட்டு போட்டு நீ நல்லா படிச்சிருவ, நீ நல்லா வந்துடுவ, அவங்கள விட நீ நல்லா படிக்கிற, நீ ப்ரில்லியண்ட்டு, உன் சிஸ்டரை விட உன் பிரதரை விட நீ சூப்பராக வந்துடுவேன்னு சொல்லி அட்வைஸும் அவங்கள ஏற்றி விடுறேன்னு சொல்லக்கூடிய இந்த பேச்சுக்கள் அவங்களுக்கு மேலும் பிரச்சனைகளை உண்டாக்குது. அவங்க அது கற்பனையில் வாழ ஆரம்பிச்சிடுறாங்க. நிஜத்தில் அவங்களால செயல்பட முடியலைங்கிறது தான் உண்மை. இதெல்லாம் தெரியாமல் பெற்றோர்கள் நீ நல்லா படித்து நீ நல்ல மார்க் எடுத்துட்டீன்னா உனக்கு இந்த கிஃப்ட் வாங்கித்தரேன், அந்த கிஃப்ட் வாங்கித்தரேன்னு சொல்லி ஒரு சந்தோஷ உணர்வை அந்த குழந்தைகளுக்கு குதூகலமாக காமிச்சிடுறாங்க. அந்த குழந்தை ஆசையை கற்பனையாக வளர்த்திக்கிட்டு செயல்படுது, நிஜத்தில் வாழ மறந்துடுது. அந்த செயல்படும் திறன் இல்லாமையே அந்த குழந்தை வளர்ந்து வருது. பின்னாளில் நீங்கள் அந்த குழந்தைக்கு 25 வயசானோன்னே வேலைக்கு போக மாட்டேங்க
மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அன்னைக்கு என்ன பிரச்சனையோ அதே பிரச்சனை 100 மடங்கு அதிகமாகி இன்னைக்கு 25 வயசு 30 வயசில் வந்திருக்குது. இதை கண்கூட நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்போது அன்னைக்கு இப்படி தான் இன்னைக்கு இப்படி தான்னு சொல்லி பெற்றோர்கள் சாதாரணமாகவே எடுத்துக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நாளில் சரியாயிடும், இன்னும் நேரம் வந்தால் சரியாயிடும், இன்னும் கொஞ்சம் கிளாஸ்க்கு அனுப்புனா சரியாயிடும், இந்த கோச்சிங் சென்டர் போனால் சரியாயிடும் தான் சிந்திக்கிறாங்களே தவிர, அந்த குழந்தையோ மாணவர்களோ இல்லை வேலைக்கு தயாராகக்கூடியவங்களோ அந்த செயல்படும் திறனில் ஏற்படக்கூடிய பாதிப்புக்கு கண்டறிந்து மறுசீரமைக்கணுங்கிறது தெரிய மாட்டேங்குது, புரிய மாட்டேங்குது. இதை விளக்கி சொன்னாலும் கூட என் மகன் அப்படி இல்லை, என் மகள் அப்படி இல்லை, எல்லாம் ஷார்ப், எல்லாம் பிரில்லியன்ட்டுன்னு சொல்லி பெற்றோர்கள் செயல்பட ஆரம்பிச்சிடுறாங்க. இதோட விளைவு பெற்றோர்கள் 50 வயதில் வந்து கண்ணீர் விட்டு அழுகிறாங்க. என் மகளை முறைப்படுத்த முடியவில்லை, ஆரம்பத்திலேயே இப்படின்னெல்லாம் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க. அப்போ இது போன்று படிக்கக்கூடியதில் அந்த பயம் சார்ந்த பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா ஆரம்பத்திலேயே உளவியல் நிபுணர்களை அணுகி இதற்கான தீர்வு முறைகளை எடுத்துக்கொள்ளும் போது நீங்கள் அதிலிருந்து விடுபட முடியும். அதுக்கு தான் இது போன்ற பாதிப்புகளை கண்டறிந்து மறுசீரமைக்க தான் நாங்கள் வாழ்க்கைக்காக முதல் கிளினிக் ஆரம்பித்து ஒரு தனி மனிதனின் வளர்ச்சிக்கு தேவையான கல்வி, பொருளாதாரம், உளவியல் ஆரோக்கியம், சமூக அந்தஸ்து இவற்றில் வெற்றியடைய வளர்ச்சியடைய நாங்கள் உங்களுக்கு உதவி புரிகின்றோம். MSK மென்டார்ஷிப் ப்ரோக்ராம்.